நிவின் வருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துருந்த காவேரிக்கு ஏமாற்றமே வருது. நிவின் வரவே வரல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யமுனா வந்து கேட்குறாங்க காவேரி கிட்ட, இந்த வாட்டி என்னை ஏமாத்திட்டியாக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. உடனே விஜய் வந்து யமுனா கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நிவின் வரமாட்டார் யமுனா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் யமுனா, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக நிவின் வருவார். நாளைக்கு இதே கோயிலில் கண்டிப்பாக உனக்கும் நிவினுக்கும் வந்து கல்யாணம் நடக்கும். அதுக்கு வரைக்கும் நீ எந்த தவறான முடிவுக்கும் போகக்கூடாது. இந்த மாமாவை நம்பு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து மாமா நிச்சயமாக நடக்குமா, நிச்சயமாக நடக்கும், நான் கூட்டிகிட்டு வரேன் நிவினை அப்படின்னோடனே சரிங்க மாமா, உங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதுக்காக உன் அக்கா கிட்ட கோச்சிக்காத. அவள் என்ன பண்ணுவா பாவம், அவள் எவ்வளவோ பாடுபட்டா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக. நிவினை எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தா ஆனால் வரல. அதனால் உன் அக்கா எந்த தப்புமே செய்யலை. தயவுசெய்து உன் அக்கா கிட்ட எந்த கோவத்தையும் காட்டாத யமுனா அப்படின்னோடனே சரிங்க மாமா, நான் இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே வேறு என்ன பண்ணுறது, அதான் நிவின் வரலல்ல, கண்டிப்பாக நாளைக்கு வந்து வேறு மாதிரி நடக்கும், நான் நிவினை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி, என்னை நம்பு, பாரு நான் வந்து சொல்கிறது நடக்கும், நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் காவேரியும் போகிறாங்க. அக்கா, மாமா கண்டிப்பாக சொல்லிட்டுருக்காருக்கா, நாளைக்கு கண்டிப்பாக என் கல்யாணம் நடக்கும். நீ என்னடி சொல்கிற? ஆமாக்கா, விஜய் மாமா சொல்லிட்டாரு, நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பொறுத்திருப்போம், கண்டிப்பாக நாளைக்கு மாமா வந்து நிவினை கூட்டின்னு வருவார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. எந்த வந்து முயற்சியில் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நிவின் வருவார்னு, எப்படி நீங்கள் இப்படிலாம் வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. நீங்கள் பார், இப்போ தற்சமயத்துக்கு உன் தங்கச்சி நல்லா இருக்கால, அதை விட சந்தோஷப்படு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. எங்கே வந்து நிவினை பார்க்க போகிறாரு விஜய் வந்து நிவின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் காவேரியை விரும்புகிறேன், காவேரி தான் என் வாழ்க்கை, அதனால் அவளை நான் அனுப்ப மாட்டேன், இந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து எனக்கு இப்போ சர்வசாதாரண அக்ரிமெண்ட்டை நான் கிழிச்சு போட்டுருவேன், இதுக்கப்புறம் வந்து காவேரியும் கூட தான் லைஃப் லாங் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறார். நிஜமாவா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து காவேரியோட லைஃப் நல்லாயிருக்கும், நான் நல்லா காவேரி பார்த்துப்பேன், என் மேலே நம்பிக்கை வை நிவின், அது மட்டும் கிடையாது, நீ காவேரிக்கு ஏதாவது பண்ணணுன்னா தயவு செய்து யமுனாவை ஏற்றுக்கோ, யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் காவேரிக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து யமுனாவும் வந்து உன் மேலே உயிரே வச்சுருக்கா, நான் சொல்கிறத கேளு, யோசிங்க நிவின் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே வந்து நீங்கள் காவேரி சந்தோஷமாக வச்சுப்பீங்களா, அவளை கைவிட மாட்டீங்களா? கண்டிப்பாக நான் கைவிட மாட்டேன், காவேரி ஏன் பொண்டாட்டி, நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்றாரு. சரி, அப்போ நான் யமுனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம விஜய்க்கு. விஜய் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வந்து நாளைக்கு ரெடியாக இருங்க, காலையில் வந்து நம்ம போகலாம் கோயிலுக்கு, நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு நிவின். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சரி நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நிவின் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னோடனே என்னம்மாம்மா நிஜமாக சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து யமுனா வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. உண்மையில் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி வந்து எப்படி நிவினை நீங்கள் சம்மதிச்சு வச்சிங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி சம்மதிக்க வச்ச, உனக்கு நம்பிக்கை இருந்ததில்ல, அதே மாதிரி எனக்கும் நம்பிக்கை இருக்குது, அதனால் நாளைக்கு ரெடியாக இரு, கண்டிப்பாக நிவின் வருவார். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ஏற்கனவே யமுனா உடஞ்சி போயிருக்கா, இவர் வேறு இப்படி சொல்கிறாரு, உண்மையிலே நடக்குமா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து காவேரி, யமுனா, அப்புறம் விஜய் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. நிவினும் அங்கே வந்துடுறாரு. நிவினை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல யமுனாக்கு. நிவின் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. காவேரி போய்ட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்ன விஜய் இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், அம்மா வந்திருக்காரு, நான் தான் சொன்னல ஒரு வருவாருன்னொன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவின் கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் நிவின் நேற்று நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அமைதியாக இருக்காரு. சரி, நேற்று கதை நேற்றோட முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி வந்திருக்காருல நிவின், உங்களுக்கு கல்யாணம் வந்து யமுனா பண்ணிக்க விருப்பம் தானே அப்படின்னோடனே அமைதியாக இருக்காரு. உடனே வந்து சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே யமுனாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிவின் ரொம்ப தேங்க்ஸ் நிவின் அப்படின்றாங்க. யமுனா கண்டுக்காமல் அப்படியே இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க ஒன்றுமே புரியல, எப்படி விஜய் சம்மதிக்க வச்சிங்க அவரை, நான் நேற்றுலாம் பேசினேன், நேற்றுலாம் வருவார் வரவே வரல, இன்றைக்கி நீங்கள் கூட்டின்னு வந்திருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், இப்போ ஒன்று சந்தோஷம் தானே அப்படின்னு. சந்தோஷம் தாங்க அப்படின்றாங்க. சரி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ரெடி அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே, இந்தாங்க நிவின், உங்களுக்கு பட்டு வேஷ்டி எடுத்திருக்காங்க, அதனால் இந்த வேஷ்டியும் ஷர்ட்டும் நீங்கள் மாற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், மாற்றிட்டு வாங்க, கல்யாணம் நடக்க போதில்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே பசுபதி வராரு அந்த கோயிலுக்கு. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. போச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது, பசுபதி நடக்க விட மாட்டார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னோடனே கையை பிடிக்கிறாரு நம்ம விஜய். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாங்க காவேரி.